விஜய் பாக்கிறதுக்காக வேண்டியே வந்திருக்கேன். இங்க இருந்து கோயம்புத்தூர் போய் பார்த்திருக்கேன், மதுரை போய் பார்த்திருக்கேன். ஆனா பக்கத்துல பார்க்க முடியல. நான் கோயம்புத்தூர்ல லைவா பார்த்திருக்கேன். இந்த கூட்டம் இதோட இருக்கக்கூடாது. 2026ல விஜய் முதலமைச்சரா வரணும், முதல்வரா வரணும். மக்களுக்கு நிறைய நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு. சோ கண்டிப்பா அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா வரணும், வருவாரு. நம்ம தான் வர வைக்கணும். அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா இலவசம்ங்கிறத விட மக்களுக்கு உண்டான நல்லது நிறைய அவர் மூலியமா போய் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் வராங்க, சொல்றாங்க, செய்யறது இல்ல. ஆனா இவர் கண்டிப்பா செய்வாரு. அவரோட சினிஃபீல்ட்லயே 500 கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக இன்னைக்கு வந்திருக்காருன்னா விஜயகாந்த் தான் தவற விட்டுட்டோம். ஆனா விஜய தவற விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2026 வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வந்த உடனே படிச்சவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இல்ல, தொழில் எல்லாமே முடங்கிருச்சு. ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு எங்க பார்த்தாலும் தொழிற்பேட்டை ஏரியாவே ஈரோடு தான். அந்த ஜவுளிக்கே ஃபேமஸான ஏரியாவே எங்க ஏரியா தான். இப்ப அதுவே இல்லாம நிறைய பேர் வருமானத்துக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவர் வந்தாருன்னா நிறைய மாற்றம் வரும்னு நம்பிக்கை இருக்கு. வாய்ப்பே இல்ல. டிவிகே தான், விஜய் தான், விஜய் மட்டும்தான். என் பேர் அக்ஷா. நாங்க திருப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு. பெருசா ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. ஆனா ரொம்ப அடிச்சு தள்ளுற மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்ல. வந்த டிவிக்கா பசங்க எல்லாமே ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க. எங்களையே ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. தளபதியை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஓட்டு டிவி கேக் தான். கண்டிப்பா ஓட்டு போடுவோம், டிவி கேக் தான் ஓட்டு போடுவோம். என் ஃபர்ஸ்ட் ஓட்டு டிவி கேக் தான். கண்டிப்பா அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நல்லபடியா ஹெல்ப் பண்ணுவார். அவர் ரொம்ப முழுசா நம்ம நம்பிதான் இருக்கோம். கண்டிப்பா நாங்க டிவி கேக் தான் ஓட்டு போடுவோம். எங்க ஓட்டு எல்லாருக்கும். தளபதி எல்லாமே பேசினாரு. என்ன பேசினவரு? அவர் தங்கங்க. அவரை பத்தி வெளியே சொல்லக்கூடாது. அவரை பத்தி எதுவும் சொல்ல மாட்டோம். அவர் செயல்ல காட்டுவார். சேஃப்டி எல்லாம் பக்காவா இருந்துச்சு. பசங்க சேஃப்டியா இருந்தாங்க. எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. டிவி தண்ணில சூப்பரா கிடைச்சது. இருந்த இடத்துக்கு தண்ணி, வாட்டர் கேன், எந்த பிரச்சனையும் கண்டிப்பா ஓட்டு அவருக்கு தான் வரும். எல்லா சேஃப்டியும் செஞ்சு கொடுத்தாரு. நல்லபடியா எங்களை பாத்துக்கிட்டாரு.